குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டு, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ இந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு, தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்புலாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய சுப விரயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, சரிங்களா? சுப விரயங்கள் நிறைய நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு ட்ராவல் எதனா பண்ணியிருப்பீங்க, இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். வேலையின் காரணமாக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள், சுற்றுலானா வேலை சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்காக வெளியே போவீங்க.
இன்டர்நேஷ்னல் டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில். ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வயிறு சம்பந்தப்பட்ட தீராத பிரச்சனைகள், அதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அது கூட மருந்து மாத்திரையிலே கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. அதாவது ஆப்ரேஷன்ஸே வேணான்னு சொல்லுவாங்க. இப்போது அதற்கான ஒரு காலகட்டமாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு சிறப்பானது ஒரு பலன் தரப்போகுது. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டால் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அதாவது பெரிய அமௌண்ட் போட்டிங்கன்னா சின்னதாக ஒரு வருமானம் கிடைக்கும். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுது. இது ஆடை ஆபரணங்கள் நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வதற்கான காலகட்டமாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் முதலீடு செய்வீங்க இந்த காலகட்டத்தில். கடன் வாங்கியாவது ஒரு வீடு வாங்குவீங்க விருச்சிகராசி அன்பர்கள். என்பதுனா உங்களோட 2ஆம் பாவகம் அதை குரு பகவான் பார்த்துட்ருக்கார். தனஸ்தானத்தை தனாதிபதியை பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்? தன சேர்க்கை அதிகமாகும். நீங்கள் அடமானம் வைத்திருந்த நகைகளெல்லாம் மீட்டுருவீங்க. குழந்தைகள் எங்கேயாவது உங்களை விட்டு தனியாக எங்கேயாவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா உங்களை தேடி குழந்தைகள் வந்துடுவாங்க. அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்களோட பசங்க பேர பசங்க என்ன இருக்காங்கன்னா, இல்லை எனக்கு அம்மா தான் வேணும் அப்பா தான் வேணும்னு உங்கள் கூடவே வாழ்ந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஆண்டாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுங்க. அப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது? குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு பகவானே உங்களை பார்க்குற தொழில் இருப்பீங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபட்டுட்டே இருப்பீங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக தன வரவுகள், குழந்தைகள் மூலமாக பேர் புகழ் எட்டக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். சட்டுன்னு பேசிடக்கூடாது. நீச சொல்களை பயன்படுத்தக்கூடாது. யாராவது வீட்டுக்கு உறவினர் வந்தாங்கன்னா அவங்கள மரியாதையை நடத்தணும். இதனால் சிறிய அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையுடன் இல்லை நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்கக்கிட்டேயே உங்களோட முயற்சிகளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க. கொஞ்சம் தோய்வுகள் இருக்கும். நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். மனசு செய்யின்னு சொல்லும், உடம்பு பொறுமையாக செய்யலான்னு சொல்லும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே ஒரு ஸ்லோவாக சரி பார்த்துக்கலாம். பட் அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செயல்படணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே ஒரு சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையின் மூலமாக தான் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. ஏன்னா வாழ்க்கை துணையின் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும்? அவர்கள் மூலமாக உங்களோட காய்களை நீங்கள் நகர்த்தலாம். அவர்களை முன்னெடுத்து வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். கூட்டு தொழிலாக இருந்தாலும் அவங்கள முன்னாடி விட்டுட்டு நீங்கள் பின்னாடி நின்னீங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாகவே வரும். வேலையெல்லாம் அவர் செய்வார். அப்போ ஒரு சக்ஸஸான விஷயம் தானே. அதாவது நீங்கள் கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான். நீங்கள் சும்மா இருந்தாலே பணவர்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் இந்த ராகு கேது பயிற்சி புரட்டாசி மாதத்தில் ராகு கேது பயிற்சிகள் ஏற்பட போகுது. அப்போது இந்த விருச்சிக ராசி என்பதற்கு ஆல்ரெடி பெண் குழந்தைகள் இருப்பாங்க, இல்லைன்னா பெண் குழந்தைகள் பிறந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை செக்கப் போகிறதுனா போயிட்டு வாங்க. அதுவும் குரு பயிற்சியில் சரியாயிடும். நம்ம குரு பகவான் பார்த்துட்டே இருக்காரு. குரு பகவான் வந்து விருச்சிக ராசி விடமாட்டேன்னு வச்சுட்டு இருக்காரு. உன்னோட முயற்சியாக சக்ஸஸ் கொடுக்குறேன், வீடு வண்டி வாகனமாக வாங்கி தந்துடுறேன், சரிங்களா, பணம் வரவா செஞ்சு கொடுத்துட்றேன். ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸான ஒரு வியூவாக இந்த காலகட்டம் திகழ போகுதுங்க. அப்போ கேது பகவான் என்ன பண்ண போகிறார்? கேது பகவான் உங்களுக்கு 9ல் இருக்கிற ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும். ஆன்மீக ஞானம், மெய்யறிவு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரிங்களா? யாரெல்லாம் உண்மையான மனிதர்கள், எதுக்காக நம்ம இந்த பிறவை எடுத்திருக்கோன்றதை உணரப்போகிறது. ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது. உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள், லாபம் சார்ந்த விஷயங்கள் சிறிய தோய்வுகள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். ரொம்ப பெருசாக ஒரு இன்க்ரிமெண்ட் 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட், 20,000 இன்க்ரிமெண்ட் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 7,000 ரூபாய் கிடைக்கும். 10க்கு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் 7 ரூபாய்க்கு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது போல் ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மறைமுக வருமானம் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக பெருகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ போகுதுங்க. வருமானம் அபரிவிதமாகனா உங்களோட குழந்தை செல்வங்கள் மூலமாகவும் வருமானம் கிடைக்கும்.
ஆன்மீகம் உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கே தான் இருக்குது. குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்க ஸ்டேட்டை விட 2 மடங்கு மேலே உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பக்குவமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.